கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா ஜூலை 29. மிக சிறந்த இறையியல் கல்லூரி. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றறிந்தவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். ஏசாயா 50:4. நாம் பேச கற்றுக்கொள்ளும் முன் கேட்க அல்லது கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கற்றறிந்தவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். பல சந்தர்ப்பங்களிலும் கற்றறிந்தவர்கள் இன்னும் அதிகமாக கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் மனமுவந்திருக்கும் போது கல்லாதவர்கள் கற்றுக்கொள்வதற்கோ அல்லது கவனிப்பதற்கோ மனதற்றவர்களாயிருக்கிறார்கள் என்பது வினோதமாயிருக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது. யோவான் 10:27 என்று கர்த்தராகிய இயேசு கூறுகிறார். நம்முடைய ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கத்தக்கதாக அவர் நம் செவிகளை திறக்கும்படி நாம் அவரிடம் வேண்டிக் கொள்வோமாக. அப்போது மாத்திரமே நாம் அவருடைய அடிச்சுவடுகளில் அவரை பின்பற்றி செல்லக்கூடும். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஒரு நாளின் அதிகாலை வேளையில்தான் கர்த்தர் அந்த குறிப்பிட்ட நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த போதனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு கொடுத்து நமக்கு முன்னிருக்கிற அபாயங்களை குறித்து நம்மை எச்சரித்து நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலரிடம், நான் அதிகாலையில் எழுந்து உங்களோடு பேசிக் கொண்டிருந்தேன் என்று திரும்ப திரும்ப கூறினார். எரேமியா 7:13-25. கர்த்தராகிய இயேசு எப்போதாகிலும் ஒரு நாள் மட்டும் அதிகாலையில் எழும்பவில்லை. இருட்டோடே பொழுது விடிவதற்கு வெகு நேரம் முன்னரே எழுந்து புறப்பட்டு போய் ஜெபம் பண்ணுவதென்பது அவருடைய இடைவிடாத நிரந்தரமான பழக்கமாயிருந்தது. மார்க்கு 1:35. தேவ ஞானமாகிய பள்ளியில் பயிலும் எந்த ஒரு மாணவனும் அதிகாலையில் எழுதல் என்னும் ஒழுங்கை கற்றுக்கொள்ளாமல் ஒரு மெய்யான பரிசுத்தவானாக வெளியே வருவதில்லை. ஒரு நாள் முழுவதும் நீண்ட தூரம் நடந்து செய்த களைப்பு, மிகுந்த பயணம், அந்நாளில் இருந்த தீவிரமான வேலைகள் ஆகியவற்றிற்கு பின் கர்த்தராகிய இயேசுவுக்கு அதிகாலையில் எழுதல் என்பது அதிக சிரமமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கர்த்தரோ எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. ஏசாயா 50:5. கர்த்தரின் மிகச்சிறந்த இறையியல் கல்லூரியில் நாம் நம்முடைய ஆண்டவரின் அடிச்சுவடுகளை மறுபடியுமாக ஒவ்வொரு அடியாக தேடி கண்டுபிடித்து அவற்றை பின்தொடர்ந்து அதன் மூலம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவோமாக. ஆமேன்.